ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் அன்பார்ந்த போதகரையா அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்கி கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியிலே நான் உட்கார்ந்து கொண்டு பிரசங்கிப்பதற்கு முதலாவது என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், கடந்த 2.5 மாதங்களாக நான் நிற்க இயலாத நிலையில், நிற்கக்கூடாது என்று மருத்துவர்களால் சொல்லப்பட்டு நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. போன ஞாயிற்றுக்கிழமை வரை என்னை ஆலயத்திற்கு தூக்கித்தான் சென்றார்கள். தூக்கி கொண்டு போய் உட்கார வைப்பார்கள். உட்கார்ந்து விட்டு திருப்பி இறங்கும்போது தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வைத்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்ல மாத்திரம் நான் 2 நிமிஷம் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக என்னுடைய சபை ஆராதனையை விட்டு நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்த ஆராதனைக்கும் வெளியூர்களுக்கு போவது கிடையாது. சில நேரங்களில் சென்னையில் குரோம்பேட்டையில் இருக்கிற பிஷப் தயானந்தன் அவர்களுடைய ஆலயத்தில் அவர்கள் வெளி தேசங்களுக்கு போகும்போது என்னை அவர்கள் அழைக்கிற வேளைகளில் என்னுடைய சபை ஆராதனை பிரசங்க நேரத்திற்கு ஏற்ற விதத்தில் அவர்களுடைய சபை ஆராதனை பிரசங்க நேரத்தை மாற்றி வைத்து என்னை அழைப்பார்கள். நான் என் சபையில் பிரசங்கித்து விட்டு அங்கே போய் பிரசங்கித்து திரும்புவேன். இதுதான் வழக்கம். ஆனால் இப்பொழுது என்னுடைய மகன் கரத்தில் நான் ஊழியத்திற்கான காரியங்களை சற்று விட்டு கொடுத்து நீண்ட காலத்திற்கு பிறகு இன்றைக்குத்தான் நான் வெளியூருக்கு வந்திருக்கிறேன். இந்தியாவில் நான் இருந்தால் நான் நம்முடைய சபையை தவிர வேறு எங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்க மாட்டேன் என்று என்னுடைய சபையில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதை நான் இதுவரை காப்பாற்றி வந்திருக்கிறேன். ஒரே ஒரு முறை நான் வேறு வழியின்றி ஆலயத்தின் ஆராதனையில் வேறு ஒருவரை பிரசங்கிக்க வைத்துவிட்டு நான் ஆராதனையை ஆரம்பித்து கொஞ்ச நேரம் நடத்திவிட்டு நான் வேறு ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போனேன். ஆனால் நான் அடுத்த வாரத்தில் வந்தபோது என்னுடைய சபையில் சிலர் என்னை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எங்களை ஏதாகிலும் திட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதை நீங்களே திட்டியிருக்கலாம். வெளியே இருந்து காசு கொடுத்து ஒரு ஆளை வர வச்சு திட்டணுமா என்று கேட்டார்கள். ஆகவே ஆராதனையில் வெளியாட்களை அவ்வளோ ஈஸியாக நான் விடுவதில்லை. மாத்திரமல்ல, அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம் என்கிறபடினால அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். தமிழகத்தில், இந்தியாவில், வெளிநாடுகளில் நான் பிரசங்கிக்க செல்லுகிற பல கூட்டங்கள், கன்வென்ஷன்கள் எனக்கு உண்டு. என்ற போதிலும் என்னுடைய சபையை குறித்த ஒரு ஜாக்கிரதை உணர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். மிக குறிப்பாக இந்த திருச்சி ஏலிம் அசம்பிளி ஊழியத்தில் பங்கு பெறுவதை என்னுடைய பாக்கியமாக நான் கருதுகிறேன். பிலதெல்பியா சர்ச் என்பது
ஐயா அவர்கள் வளர்ந்த இடம், அவர்களை உருவாக்கின பாஸ்டர் பாஸ்கரதாசன் அவர்களுடைய ஊழியத்தின் பெயர் பிலதெல்பியா ஊழியம். என்னுடைய ஊழியம் புதிய பிலதெல்பியா ஊழியம். அதில் ஒரு தொடர்பு. அடுத்தது தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் இருக்கிற எங்களுடைய சபைகளுக்கு ஏலிம் சபைகள் என்று பெயர். ஆகவே அதிலும் தொடர்பு. மட்டுமின்றி பெந்தேகோஸ்தே திருச்சபைகளின் மாமன்றம் என்று சொல்லப்படுகிற சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸில் நானும் ஒரு அங்கம், அவர்களும் ஒரு அங்கம். ஆகவே இப்படி பல நிலைகளில் தொடர்பு இருக்க, கடந்த 2 மாதங்கள் நான் எதிர்பாராத விதத்தில் பாதிக்கப்பட்ட போது எக்காரணத்தை முன்னிட்டும் வெளியே வர முடியாது, வெளியே போகக்கூடாது என்று சொல்லப்பட்ட நிலையில் இந்த ஊழியத்திற்கு எப்படியாகிலும் வந்துவிட வேண்டும் என்கிற அந்த திட்டம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. 4 மாதங்களுக்கு முன்பாக பாஸ்டர் ஐயா அவர்கள் என்னிடத்தில் இந்த நாட்களை சொன்னபோது இந்த நாட்களை குறித்து கொண்டேன். 4 மாதங்களுக்கு முன்பாகவே நான் டிக்கெட்டையும் ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டேன். ஆனால் 4 மாதங்களாக இருந்த அந்த டிக்கெட்டை போன வாரம் தான் கேன்சல் பண்ணினேன். காரணம், என்னதான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் வந்தாலும் என்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நடக்க முடியாது. ஆகவே நான் காரில் தான் வந்தாக வேண்டும் என்கிற நிலை. என்னுடைய மகன் நேற்று இரவு என்னை காரில் கொண்டு வந்து இங்கே விட்டுவிட்டு இன்றைக்கு ஆராதனை நடத்துவதற்கு அவர் நேற்று இரவே கிளம்பி சென்னைக்கு போய்விட்டார். இப்படி ஒரு நிலையில் நீதிமான் தான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் என்ற வார்த்தையின்படி வார்த்தையில் தவறாதிருக்க கர்த்தர் எனக்கும் கிருபை தந்தார். எனக்கு கிருபை தந்தது மாத்திரமல்ல, நான் இப்படி சுகவீனமாகிவிட்டேன் என்ற நிலையில் சுகவீனமான ஒருவரை கூப்பிட்டு உட்கார வைத்து கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண வைப்பதா, இவரை கேன்சல் பண்ணி விடலாம் என்று என்னை குட் பண்ணி விடாமல் ஐயா அவர்கள் பரந்த மனதோடு என்னை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கும் கர்த்தர் கிருபை தந்தார். ஆகவே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை குறித்தே நான் பேச இங்கே வரவில்லை, ஆண்டவரை குறித்து பேசத்தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே நேரடியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே போகிறோம். ஒரு நிமிஷம் மீண்டும் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று யாக்கோபு சொன்னார். இந்த 2024ஆம் ஆண்டில் இந்த திருச்சி ஏலிம் அசம்பிளி கன்வென்ஷன் கூட்டங்களில் இந்த 3 நாட்களும் பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போம். யாக்கோபு கேட்டார், என்னை ஆசீர்வதியும். யாபேஸ் கேட்டார், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். காலேபின் மகள் காலேபை பார்த்து கேட்டார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். இன்றைக்கும் இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் இப்போதே வா, என்னை ஆசீர்வதியும். எல்லாரும் சொல்லுவோம், என்னை ஆசீர்வதியும் இப்போதே வா, என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதித்தால்
ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதியும் இப்போதேவா, என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும் இப்போதேவா, என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நாடி யார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நாமத்தின் ஆதரவில். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும்படியாக உடைய சன்னிதானத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். இந்த ஆராதனை வேளையில் எங்களை ஆசீர்வதியும். உடைய வார்த்தையினால் எங்களை சந்தியும். உடைய நாமத்தை எங்களை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. என் சார்பிலும் என்னுடைய துணைவியார் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு விசை எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாரா. வேத புத்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வாக்கியம் சங்கீத புத்தகத்தின் 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தினீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். 12ஆம் வசனம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். என் கொம்பை உயர்த்துகிறவர், என்னை அபிஷேகம் பண்ணுகிறவர், என்னை செழிக்க பண்ணுகிறவர், என்னை வளர பண்ணுகிறவர். இந்த ஆண்டில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பி அதிகாரப்படுத்துவார். கர்த்தர் செழிக்க பண்ணுவார். கர்த்தர் வளர பண்ணுவார். இந்த 10ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் சேர்த்து பார்த்தால் நமக்கு நேரம் போதாது. நமக்கு இருக்கிற நேரத்தில் இந்த 12வது வசனத்தின் 2 வார்த்தைகளை உங்கள் மத்தியில் வைத்து அதிலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இங்கே 2 மரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒன்று பனைமரம், மற்றொன்று கேதுரு மரம். அதை குறித்து நான் பிறகு சொல்லுகிறேன். நீதிமான் செழிப்பான், நீதிமான் வளருவான். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தாங்கள் செழிப்போம் என்று நம்புகிறார்கள். ஆனால் நெருக்கங்கள், பாடுகள், தேவைகள், பற்றாக்குறைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படி மாறி மாறி பல சூழ்நிலைகளின் மத்தியிலே போகும்போது செழிப்புக்கு பதிலாக பலருடைய வாழ்க்கையிலே சலிப்பு உண்டாகிறது. ஆகவே நீதிமான் செழித்து என்று சொல்வதற்கு பதிலாக நீதிமான் சலித்து என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். பலருடைய வாழ்க்கை சலிப்புக்குள்ளாகி விடுகிறது. ஆனால் இந்த ஆண்டில் கர்த்தர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் செழிக்க பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை செழிப்பாக்குகிறவர் மாத்திரமல்ல, அவர் வளர பண்ணுகிறவர். சிலர் நினைக்கிறார்கள் நீதிமான் வறளுவான் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் சில பகுதிகளில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் குதிரையை குருதை என்று சொல்லுவார்கள். கிராம பகுதியில் குருதை வண்டி வருது என்று சொன்னால் குதிரை வண்டி வருது அப்படின்ற அர்த்தம். அது மாதிரி வளருவான் என்று சொல்வதற்கு பதிலாக நான் பிறண்டு பலர் வறளுவான் என்றே சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் வறட்சி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களை கர்த்தர் செழிக்க பண்ணுகிறார், வளர பண்ணுகிறார். நீதிமான் யார்? பேச ஆரம்பித்தால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் போதவே போதாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் சிஎஸ்ஐ கன்வென்ஷன்களுக்கு போகும்போது மாலை 6:30 மணிலேருந்து 8 மணி வரை பாட்டு ஒர்ஷிப்பெல்லாம் நடக்கும். 8 மணிக்கு ஐயர் வந்து மைக்கை பிடித்து என்னை அறிமுகப்படுத்துவார். என்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் அறிமுகப்படுத்தி விட்டு என் கையில் மைக்கை கொடுக்கும்போது சொல்லுவார், ஐயா மணி 8, 11 மணிக்கு முடிச்சிருங்க, கூட போனால் 11:30 வரை போங்கம்பார். அதாவது இரவு 11:30 வரை. நான் நினைப்பேன் சிஎஸ்ஐ கன்வென்ஷனில் 3 மணி நேரம் கொடுக்குறாங்களே என்று. ஆனால் அது சிஎஸ்ஐ, நம்மெல்லாம் பெந்தேகோஸ்து. ஆகவே நாம் நேரத்தை கடைபிடிச்சு தான் ஆகணும். அதுவும் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் 4 வித்தியாசப்பட்ட செய்திகளை நீங்கள் 4 வித்தியாசப்பட்ட ஊழியர்கள் மூலம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் மிக சரியாக நான் முடித்து நானும் கிளம்புவேன், உங்களையும் அனுப்பிவிடுவேன். நீதிமான் யார்? நீதிமான் யார் என்றால் அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். நிறைய காரியம் இருக்கு, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். நீதிமான் யார் என்றால் அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். ரோமர் நிருபத்தின் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். போதும், அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். Those who are called are the righteous. எவர்கள் அழைக்கப்பட்டவர்களோ அவர்கள்தான் நீதிமான்கள். நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற முதல் அழைப்பு பொதுவான அழைப்பாக ஆண்டவராகிய இயேசுவால் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து சிலரை தம்மோடு இருக்கும்படி அவர் என் பின்னே வாருங்கள் என்றும் அழைத்தார். எபிரேயர் நிருபத்தில் எபிரேயரின் ஆக்கியோன் சொல்லும்போது
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி அழைப்பை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஆண்டவரை அறியாதவர்களாய் இருக்கும்போது நம்முடைய வேதனையின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே நம்மை யார் ரட்சிப்பார், நம்மை யார் கரம் பிடிப்பார் என்கிற கேள்விகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, நமக்காய் இந்த பூமிக்கு இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, நமக்காய் கல்வாரி சிலுவையில் தம்மையே பலியாய் தந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, அவர் நம்மை அழைத்தார். நம்முடைய வருத்தங்களை மாற்றினார், தம்முடையவர்களாக்கினார். மட்டுமல்ல, என் பின்னே வாருங்கள் என்று அவர் அழைத்தார். அழைத்தவர் அழைத்து கொண்டு வந்து தம்முடைய சபைக்குள்ள வைத்திருக்கிறார். இப்பொழுது சபைக்கு பேர் என்ன என்றால் நீதிமான்களின் சபை. சங்கீத புத்தகத்தின் 1ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான்களின் சபை. ஆகவே சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் யார் என்றால் நீதிமான்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆகவே சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட, சபையிலே தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சபைக்குள்ளே எப்படிப்பட்டவர்களாய் அமர்ந்திருக்கிறோம்? நீதிமான்களாய் அமர்ந்திருக்கிறோம். ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார், சபைக்கு வெளியே நீதிமான்கள் இல்லை, சபைக்கு உள்ளே பாவிகள் இல்லை. சபைக்கு உள்ள வரும்போது பாவியை கர்த்தர் நீதிமானாக்குகிறார். ஆனால் சபைக்கு வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எவனும் நீதிமானாக இருக்க முடியாது, வெளியே நிற்க முடியாது. அவன் வெளியே நிற்கிறான் என்றால் அவன் பாவி. சபைக்கு வெளியே நிற்பவன் பாவி, சபைக்கு உள்ளே இருப்பவன் நீதிமான். இன்றைக்கு கர்த்தர் என்னை நீதிமானாக்கி விட்டார் என்று சொல்றவங்கலாம் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியானால் நீதிமான் எப்படி மாறுவான்? அவன் பனையை போல் செழித்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேத புத்தகத்தில் அநேக நீதிமான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதில் நீதி, ஒரு மனுஷனுடைய நீதியை கர்த்தர் அடிக்கடி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த மனுஷன் யார் என்றால் ஆபிரகாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று 106ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ரோமர் நிருபத்தில் அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் நிருபத்தில் அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் நிருபத்தில் அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அத்தனை யாரை பற்றி என்றால் ஆபிரகாம் என்ற ஒரே மனுஷனை பற்றி. ஆகவே அந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவனாய் தன்னை விளங்க பண்ணினான். அந்த நீதி விசுவாசத்தினால் உண்டான நீதி. நாம் அத்தனை பேரும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நாம் ஆபிரகாமில் காணப்பட்ட அதே நீதியை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண வேண்டும். முதலாவது, ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர். அழைக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற துவங்கினார். இன்றைக்கும் ஒருவேளை இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற மக்களில் இது கன்வென்ஷன் கூட்டம் என்கிற நிலையில் இதுவரை ஆண்டவராகிய இயேசுவை அறியாமல் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருக்கு தங்களுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடாமல் இந்த கூட்டத்திற்கு மற்றவர்களால் அழைத்து வரப்பட்டு அல்லது பாஸ்டர் கொடுத்த அழைப்பிற்கு மதிப்பளித்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்கிற நிலையில்
ஆண்டவராகிய இயேசுவை இதுவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் யாராகிலும் இந்த கூட்டத்தில் இருப்பீர்களானால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நீதிமான்களாகும்படி அழைத்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு செழிப்பான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவராய் இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர். ஏசாயா 51 அதிகாரம் 2 சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எவர்கள் அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த கூட்டத்திற்கு கூட்ட அழைப்பை ஏற்று வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இதுவரை நீங்கள் சபைக்குள்ளே இல்லாத ஒரு ஆத்மாவாக இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டது நிமித்தம் இங்கே வந்திருப்பீர்களானால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அழைப்பை முழு இருதயத்தோடு அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அழைக்கப்பட்ட ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பொருளாதார நிலையை ஆசீர்வதிப்பார், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார், உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். அவர் அழைக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாம் அழைக்கப்பட்டார், அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்தார். அவர் செழிப்பான ஒரு நிலைக்கு ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார். இந்த அழைக்கப்பட்ட ஆபிரகாம் வார்த்தையின்படியே புறப்பட்டு போனான் என்று ஆதியாகமம் 12 அதிகாரம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையின்படியே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மனிதன் ஆபிரகாம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையார் அத்தனை பேரும் இந்த வார்த்தையை சற்று செவிமடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஒரு மனுஷனை கர்த்தர் நடத்த தீர்மானிக்கும் போது, ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க தீர்மானிக்கும் போது, அந்த மனுஷனுக்கு நேர முதலாவது தன்னுடைய வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தைக்கு அந்த மனுஷன் அந்த மனுஷி எந்த அளவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆபிரகாமின் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறியதற்கு காரணம், ஆபிரகாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர். ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக்காகட்டும், யாக்கோபாகட்டும், இவர்களெல்லாம் வார்த்தையின்படியே செய்தார்கள். ஆண்டவர் புறப்பட்டு போ என்று சொன்னார். ஆபிரகாம் புறப்பட்டு போனான், வார்த்தையின்படியே புறப்பட்டு போனான் என்று அங்கே வாசிக்கிறோம். ஈசாக்கை பாருங்கள், ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே இல்லாமல் ஈசாக்கின் நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு இருந்த இடத்தை விட்டு போக தீர்மானிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், நீ போகாமல் நான் உனக்கு சொன்ன இந்த தேசத்திலேயே குடியிரு, இங்கேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த இடத்திலேயே அந்த வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம். யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை சுகமாய் காத்து திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். கர்த்தர் சொன்னபடியே போனார். போனவர் கர்த்தர் சொன்ன நேரத்தில் திரும்பி வந்தார். ஆசீர்வாதம். ஆபிரகாம் வார்த்தையின்படி செய்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஈசாக்கு வார்த்தையின்படி செய்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். யாக்கோபும் வார்த்தையின்படி செய்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தனித்தனியே வார்த்தையை அனுப்புவார். நான் பொதுவாக கூட்டங்களுக்கு போகிற வேளைகளில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது இப்படித்தான். ஆண்டவரை, என்னை அழைத்த கர்த்தருடைய தாசர் துவக்கி கூட்டத்தில் வந்து உட்காருகிற கடைசி ஆத்மா வரை ஒவ்வொருவருக்கும் ஏதாகிலும் ஒரு வார்த்தையாகிலும் நீர் பேச வேண்டும். யாருமே கர்த்தர் என்கிட்ட பேசலன்ட்டு இடத்த விட்டு நகரவே கூடாது. வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே வார்த்தையை அனுப்பணும்.
கர்த்தர் வார்த்தையை அனுப்பணும். ஆகவே இந்த கூட்டங்களிலும் என்னுடைய ஜெபம், இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் சந்திக்கணும். உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் கையின் பிரயாசங்களை குறித்து, உங்களுக்கு உண்டான சூழ்நிலைகளை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்கினார். சரி, இப்போது 3வது குறிப்புக்கு வரேன். எனக்கு நேரம் இன்னும் 25 நிமிஷம் இருக்கு. ஆகவே 3வது குறிப்புக்கு வரேன். 3வது குறிப்பு என்னன்னா, ஆதியாம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாம் 13:8 ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உண்மை. இருங்க அதுக்கு முன்னால 12:8 வாசிங்க. 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். He built an altar and worshiped the Lord there. அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அங்கே தொழுது கொண்டான். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தவர். 3வது, அவருடைய நீதி எப்படிப்பட்டது என்றால், அவர் கர்த்தரை தொழுது கொண்டவர். தொழுகைக்கு தன் வாழ்க்கையில இடம் கொடுத்தவரை கர்த்தர் நீதிமானாக கண்டு, நீதி உள்ளவனாக கண்டு செழிக்க பண்ணினார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பொன்னும் வெள்ளி உடைமையும் உடைய சீமானாய் இருந்தான். ஆதியாம் 13:6 அவனுக்கு உண்டாயிருந்த ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாது இருந்தது. இதுபோல ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் அவரை கர்த்தர் மிகவும் செழிப்பாக்கினார். அப்படி அவரை செழிப்பாக்கியதற்கு காரணம் தொழுகை ஆபிரகாமின் வாழ்க்கையில இடம்பெற்றிருந்தது. ஆராதனை. இன்றைக்கும் ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்றால், தம்மை ஆராதிக்க தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அழைக்கப்பட்ட நிலையிலே அப்படியே நின்று விடாமல், வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போனதோடு காரியம் முடிந்தது என்று விட்டுவிடாமல், அழைத்த தேவனை, தனக்கு தரிசனமான தேவனை ஆராதிப்பதற்கு ஆபிரகாம் உண்மையுள்ளவராயிருந்தார். ஆராதனை என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை, செய்தி, கடைசி ஆசீர்வாதம் பெறுகிற அந்த நொடிப்பொழுது வரை முழுமையும் ஆராதனை. இந்த முழு ஆராதனையிலும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பங்கு பெற வேண்டும். 1978ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த 1978 ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரை நான் ஆராதனையில் முதல் பாட்டுக்கு உள்ளே இருப்பேன். எந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போனாலும், எவ்வளோ தூரம் போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த சபைக்கு போனாலும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றால், ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு அழைக்கப்படும் போது மாஸ்டர் சொல்லுவார், 9:30 வரை ஆராதனை நடக்கும், நீங்கள் 9:30 வந்துட்டா போதும், 8:30 நாங்கள் ஆராதனை நடத்துவோம்பாங்க. நான் சொல்லுவேன், கிடையாது, 8:30 நான் உள்ளே இருப்பேன். ஆராதனை எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ நான் உள்ளே இருப்பேன். பல இடங்களில் நான் போய் சேர்ந்த பிறகு தான் மைக் செட்டே அங்கே கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆராதனை ஆரம்பிக்கும் போது நான் உள்ளே இருப்பேன். ஏன்னா என் ஆண்டவர்
வர்றதுக்கு முன்னால் நான் போய் அங்கே உட்காந்துருந்தேன். ஆண்டவரை ஆராதிப்பது என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் எவ்வளவு தூரத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்க வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கழிகூற கர்த்தரை மிகுந்த ஜாக்கிரதையாய் சேவிக்க நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிகூறுங்கள். மாத்திரல்ல, 100ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாரும். அப்படியானா பாட்டு ஆரம்பிக்கும் போதே நம்ம உள்ள இருந்தால் தான் நம்ம ஆனந்த சத்தத்தோட கர்த்தரை பாடி ஆராதிக்க முடியும். சிலர் பாட்டெல்லாம் முடிந்து ஆராதனை முடிந்து பிரசங்க நேரத்துக்கு தான் உள்ள வருவாங்க. ஆனால் இன்றைக்கு நான் இங்கே கண்ட காட்சி, ஆராதனை ஆரம்பிக்கும் போதே சபை நிரம்பி இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர். இந்த ஏலிம் அசம்பிளி, திருச்சி ஏலிம் அசம்பிளிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரை ஆராதித்தார். ஆராதனையின் இன்னொரு காரியம் என்ன என்றால், ஆராதனையை நம்ம தவற விடவே கூடாது. எனக்கு பல நிலைகளில் ஊழியத்தின் பல பரிமாணங்களில் கர்த்தரை பின்பற்ற கர்த்தர் எனக்கு அனுகூலம் கொடுத்திருக்கிறார். எழுத்து ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நான் புத்தகங்களை எழுத, பத்திரிகைகளில் எழுத, இப்படி எழுத்து ஊழியங்கள் எனக்கு உண்டு. அதுபோல என்னை பல நிலைகளில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஊழியர்கள் நடுவில் பயன்படுத்துகிறார், விசுவாசிகள் நடுவில், சபைக்கு உள்ளே, சபைக்கு வெளியே, கன்வென்ஷன்களில், நற்செய்தி கூட்டங்களில், இப்படி வெவ்வேறு நிலைகளில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இதில் ஒன்று, அரசியல்வாதிகள் மத்தியிலும் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். குறிப்பாக ஒரு விசை ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்தது. என்ன அழைப்பு என்றால், 3 வித்தியாசப்பட்ட மதங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவி உலகத்தை குறித்து விவாதிக்க வேண்டும். ஆவி உலகத்தை குறித்து இந்து மதத்தைச் சேர்ந்த ஒருவரும், கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரும், இஸ்லாமிய மார்க்கத்தைச் சேர்ந்த ஒருவரும், 3 பேரும் உட்கார்ந்து அவரவருடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து நீங்கள் வாருங்கள் என்று எனக்கு அழைப்பு வந்தது. நான் கேட்டேன், என்றைக்கு என்று கேட்டேன். ஒரு நாளை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை என்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி என்றார்கள். நான் சொன்னேன், நான் வர இயலாது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள். ஆகவே கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு வேறு எந்த காரியத்திற்கும் நான் வர முடியாது என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் சொல்லுகிற வேத வார்த்தைகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வேதாகமத்திலிருந்து தான் நீங்கள் பேசப் போகிறீர்கள். வேதத்திலிருந்து நீங்கள் பேசுவதை லட்சக்கணக்கான மக்கள் கேட்க வாய்ப்பு இருக்கிற அந்த நிகழ்ச்சியை நீங்கள் தவற விடாதீர்கள். அன்றைக்கு ஒரு நாள் உங்களுடைய சபையில் பாஸ்டர்மாவையோ அல்லது வேறு ஒருவரையோ அந்த ஆராதனையை நடத்த விட்டுவிட்டு நீங்கள் வாருங்கள், இந்த வாய்ப்பு மிக முக்கியமான வாய்ப்பு என்றார்கள். நான் சொன்னேன், நான் ஆராதனை நடத்துகிறவனாக இருந்தால் நான் வந்து விடுவேன். நான் ஆராதனை நடத்துகிறவன் அல்ல, நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவன். என்னை இரட்சித்த ஆண்டவரை ஆராதிக்கிறவன். அவரை ஆராதிப்பதை பார்க்கலாம் பெரிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உலகத்தில் எனக்கு கிடையவே கிடையாது என்று சொன்னேன். இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் சகோதரனே சகோதரிய, கர்த்தரை ஆராதிப்பதை காட்டிலும் பெரிய பாக்கியம் நமக்கு வேறு ஒன்றுமே கிடையாது.
இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னபடி நாம் கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரை ஆராதிக்கவும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆராதனையில் இன்னொரு முக்கியமான காரியம், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற காரியம் இப்பொழுது என்ன என்றால், என்னால் நின்று ஆராதிக்க முடியவில்லை என்பது. எல்லாரும் உட்கார்ந்து பாடுங்கள் என்று சொல்லும்போது உட்கார்ந்து பாடலாம், எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதியுங்கள் என்று சொல்லும்போது எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். முழங்காற்படியிடுங்கள் என்று சொல்லும்போது எல்லாரும் முழங்காற்படியிட வேண்டும். இது ஆராதனை ஒழுங்கு. ராஜாக்களின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் முழங்காற்படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து, ஆலயத்திற்குள்ள வந்த சாலமோன் முழங்காற்படியிடுகிற நேரத்தில் முழங்காற்படியிட்டார். தாவீதுன்னு சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அப்படியானால் முழங்காற்படியிட வேண்டிய நேரங்களில் சபை முழங்காற்படியிட வேண்டும். எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரங்களில் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தின் முதுபெரும் ஊழியரான பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர்கள், மாரநாத்தா சபைகளின் நிறுவனர் தலைவர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தார். ஆராதனை வேளை வந்தபோது அந்த ஆராதனை வேளையில் நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம் என்று சொல்லப்பட்ட உடனே அவரும் எழுந்து நின்றார். அவருக்கு அருகில் அடுத்த சேரில் நான் உட்கார்ந்திருந்தேன். நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று கொண்டிருந்தோம். அவரும் எழுந்து நின்ற உடனே நான் அவர் கையை பிடித்து, ஐயா நீங்கள் உட்காருங்கள் என்றேன். காரணம், அவருடைய வயது 94. அப்பொழுது 94 வயது. அவரை நான் உட்காருங்கள் என்று சொன்ன உடனே அவர் என்னை திரும்பி பார்த்துவிட்டு, நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நாம் ஒழுங்கின்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறுபடி கையை கூப்பி கண்களை மூடி நின்று கொண்டார். அரை மணி நேரம் ஆராதனை நடத்தினவர் ஆராதனையை நடத்தினார். அந்த அரை மணி நேரமும் அந்த 94 வயது நிறைந்த அந்த முதிர் வயதான தேவ மனுஷன் நின்று கொண்டே தான் இருந்தார். அதுக்கு அடுத்த மாதம் அவர் மரித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய்விட்டார். ஆனால் நான் அவரிடத்தில் கற்றுக்கொண்டேன், என்னதான் வயது ஏறினாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கால் பலவீனத்து நிமித்தம் எழுந்து நிற்க இயலாத நிலை என்கிற நிலைமை வரும்போது வருத்தத்தோடு உட்கார்ந்து ஆராதிக்கிறேன். ஆனால் அதே வேளையில் கர்த்தர் பலப்படுத்துகிற நேரம் திரும்ப வரும்போது முழுமையாய் நின்று கர்த்தரை ஆராதிப்பேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆராதிக்க அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரை ஆராதித்த விதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தன் தலை தரையில பட குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டான் என்று அவருடைய முதிர் வயதில் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆராதனையில் கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்குது. ஆபிரகாமின் வாழ்க்கையில் நிறைய சொல்லணும். நான் வேத கலாசாலையில் இறையியல் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களில் ஒருவன். அதனால் நான் வித்தியாசமாக மனிதர்களை பிரித்து பார்ப்பேன், பிரித்து காண்பிப்பேன். ஆனால் பிரசங்க நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதால மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுத்தது போல யாருமே ஆண்டவருக்கு கொடுத்திருக்க முடியாது.
ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ உன் புத்திரனும் உன் ஏக சுதனுமாகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு போ, அங்கே போய் உன்னுடைய குமாரனை எனக்கு பலியிடு என்று கேட்டபோது அந்த காரியம் ஆபிரகாமை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆபிரகாம் இடத்துல 100 மாடுகளை கொண்டு வந்து பலியிடு என்று ஆண்டவர் கேட்டிருந்தால் அது அவரை பாதித்திருக்காது. ஏனென்றால் ஆபிரகாம் இடத்துல ஏராளம் மாடுகள் இருந்தன. நீ நிலத்தின் வித்திலே இவ்வளவு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் அது அவரை பாதித்திருக்காது. வேறு எந்த காரியத்தை ஆண்டவர் அவரிடத்தில் கேட்டிருந்தாலும் அது அவரை பாதித்திருக்காது. ஆனால் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் கேட்ட காரியம் அவருடைய இருதயத்தை உடைத்து நொறுக்கக்கூடிய ஒன்றாக இருந்த போதிலும், ஆபிரகாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் வந்தபோது சற்றேனும் அதை குறித்து யோசியாமல் ஆண்டவருக்கு கொடுக்க அவர் புறப்பட்டு போனார். நீதிமான் விசுவாசத்திலே புறப்பட்டு போனவன் மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடவும் துணிந்தான் என்று எபிரேயர்களை நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்கு கொடுப்பதிலே ஆண்டவர் நீதிமான்களை எதிர்பார்க்கிறார். அப்படி ஆபிரகாம் தன்னை விட்டு கொடுத்த போது ஆண்டவர் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், அவைகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு உண்டான நிறைவான ஆசீர்வாதத்திற்கான காரணம் ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுக்க முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தது. இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கொடுக்கிறோம். நாம் காணிக்கை நேரம் வரும்பொழுது கொடுக்கிறோம், காணிக்கை பாட்டு பாடப்படும் போது கொடுக்கிறோம், நம்முடைய வருமானங்களில் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அதற்கு மேலும் அதிகமாய் உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் கொடுத்தது போல நாம் கொடுக்கிறோமா? கொஞ்சம் கொஞ்சமா வரேன். ஆபிரகாம் கொடுத்தது போல கொடுப்பது என்றால் முதல்ல கீழே இருந்தால் வர முடியும். பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான், ஒரு பலி செலுத்தி இருப்பான். இப்பொழுது ஆலயத்திற்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆராதனை வேளையில் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் வருகிறது. கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் வரும்போது எல்லாரும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், எல்லாரும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். யாத்திராம புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் சன்னதியில் ஒருவனும் வெறுங்கையனாய் வரக்கூடாது. No one should come empty handed. ஒருவனும் வெறுங்கையனாய் வரக்கூடாது. அப்படியானால் எப்படி வரணும்? பைபிளும் பாட்டு புஸ்தகமா வரணுமா? அப்படியல்ல. வெறுங்கையனாய் வரக்கூடாது என்றால் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையோடு தேவ சமூகத்தில் வரணும். சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். நான் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும்போது சொல்லுவேன், வந்திருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாரும் காணிக்கை செலுத்தணும், இசை வாசிக்கிறவர்கள் எல்லாரும் காணிக்கை செலுத்தணும், கொயரில் இருக்கிற எல்லாரும் காணிக்கை செலுத்தணும், காணிக்கை எடுக்கிறவங்களும் காணிக்கை செலுத்தணும், முன்னால் இருந்து பின்னால் வர அத்தனை பேரும் காணிக்கை செலுத்தணும்னு சொல்லுவேன். ஏன் அதை சொல்லுவேன்னா, இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் பார்த்தேன்னா
சில ஆள் காணிக்க பைய தூக்கிட்டு வருவாங்க. இந்த ஆட்கள், நான் உங்கள் யாரையும் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, இந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காணிக்க பைய தூக்கிட்டு வர்றதே மற்றவங்கள்ட்டெல்லாம் காணிக்க போய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு காணிக்க வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க காணிக்க போட மாட்டாங்க. ஆனால் சிலர் காணிக்க தான் காணிக்க போட்டுட்டு தான் காணிக்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுமாதிரி இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிற ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க பக்கத்தில் காணிக்க போய் போகும்போது அவர் அப்போ தான் கண்ணை மூடிட்டு வாசிப்பார். அந்த காணிக்க போய் தானாக போயிடும். கீபோர்டு வாசிக்கிறவர் கீபோர்டு வாசிக்கிட்டே அப்படிம்பார், அப்படின்னா போயிடும் அந்த பக்கம்ட்டு அர்த்தம். பாஸ்டஸ்ட்டை போகவே மாட்டாங்க காணிக்க எடுக்கிற ஆட்கள். இப்படி ஒரு பெரிய குரூப்பை காணிக்க போடாமல் விட்டுரும். நான் முதல் நாள் கன்வென்ஷன்லேயே சொல்லுவேன், இப்போ நான் பார்த்தேன் இத்தனை பேர் காணிக்க போடல, கொயரில் இருக்கிற ஆளெல்லாம் கண்ணை மூடி ஆவியில் பாடுற. அதனால் இப்போ நான் பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு பாட்டு பாடுவேன். அப்போ இதுவரை காணிக்க போடாத ஆள்லாம் உடனே சீக்கிரம் காணிக்க போட்டுரு, நாளையிலேருந்து அத்தனை பேரும் காணிக்க போடணும் நான் பார்ப்பேன். மியூசிஷியன்ஸ், டிவி மீடியா பீப்புள், கொயர், அத்தனை பேரையும் பார்ப்பேன். மறுநாள் பார்த்தா இந்த ஆட்கள்லாம் அந்த காணிக்க போய் வச்சுருக்காங்கள, வா சீக்கிரவான்ட்டு கூப்பிட்டு போட்டுருவான். நான் சொல்ல வர்றது என்னென்னா, கர்த்தருடைய சமூகத்தில் வரையா கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்து. காணிக்கைகளை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல தசமாக செலுத்தணும். ஐயா ஒரு கிரேஸ் டைம் ஒரு 5 நிமிஷம் தருவீங்களா? சரி, தோத்துறோம். என்னன்னா, நான் எப்போதுமே அந்த ஒரு நிமிஷம் முள்ளு அதை ரொம்ப பார்ப்பேன். அதனால் ஐயாட்ட கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டேன். இப்போ தசம பாகம் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கென்று கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். தசமபாகம் கொடுக்கணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தசமபாகம் கொடுக்கணும். பாஸ்டராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, தசமபாகம் கொடுக்கணும். இந்த சாயந்தர கன்வென்ஷனில் வெளியாட்கள்லாம் வருவாங்க. அப்போ இந்த கூட்டத்தை குறித்து பேசினா அவ்வளோ உசிதமாக இருக்காது. அதனால் இப்போவே சொல்லிடுறேன், தசமபாகம் எல்லாரும் கொடுக்கணும். ஊழியர்களும் கொடுக்கணும், விசுவாசிகளும் கொடுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து இன்னைக்கு வர கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் ஒழுங்காக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை வந்திருக்கிறார். நான் முதல்ல 10% கொடுத்தேன். அதுக்கு பிறகு என் திருமணத்திற்கு பிறகு நானும் என் மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணி எங்களுக்கு வர்ற காணிக்கைகளை 2 பேரும் சேர்ந்து கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். அதிலிருந்து 20% கொடுத்தோம். அதுக்கு பிறகு வர்றதில் 30% கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு வர்றதில் 40% கொடுக்க ஆரம்பித்தோம். இப்படி படிப்படியாக உயர்த்த கர்த்தர் கிருபை இருந்தார். கொடுப்பது தாவீது சொல்றார் பாருங்க, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்கிற அந்த உணர்வோடு நாம் கொடுப்போம் என்றால் கொடுத்தல் நமக்கு பாரமாயிராது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு கொடுத்தார். ஒரு முறை சென்னை பட்டணத்தில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் பிரசங்கியாராய் வந்திருந்தவர் வட இந்தியாவில் பீகாரில் ஊழியம் செய்கிற அகஸ்டின் ஜெபகுமார். நான் சொல்வது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே. அப்பொழுது அவர் அந்த கூட்டத்தில் மிஷினரி ஊழியத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்த போது இந்த கொடுத்தலின் மகத்துவத்தை குறித்து அன்றைக்கு அவர் கர்த்தருக்கு கொடுத்தலை குறித்து அர்ப்பணிக்கும்படி சில வார்த்தைகளை சொன்னார். அந்த கூட்டத்தின் முடிவில் வெவ்வேறு காரியங்களுக்காக
ஜனங்கள் அர்ப்பணித்தார்கள். அப்பொழுது நான் பின்னால கூட்டத்தில் இருந்தேன். அந்த அர்ப்பணிப்பு வேளையில் நானும் எழுந்து நின்றேன். எழுந்து நின்று, ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை அர்ப்பணிக்கிறேன் என்றேன். என்ன காரியம் என்றால், அந்த மிஷனரி ஊழியத்திற்காக நான் என்னிடத்தில் இந்த ஒரு பொருளை கொடுக்கிறேன் என்று நான் அர்ப்பணித்தேன். அந்த பொருள் என்னிடத்தில் இருந்த ஒரு டைப்ரைட்டர். அந்த நாட்களில் இந்த கம்ப்யூட்டர்லாம் வராத காலம், லேப்டாப்லாம் வராத காலம். லேப்டாப் வராத காலத்தில் எல்லா ஆஃபீஸ்லையும் டைப்ரைட்டர் தான் இருக்கும் கிறிஸ்தவ ஊழிய நிறுவனங்களில். நானும் ஒரு போர்ட்டபிள் டைப்ரைட்டர், அது ஒரு ஃபாரின் டைப்ரைட்டர் ஒன்று இருந்தது, அதை நான் வைத்திருந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த டைப்ரைட்டரை இந்த மிஷினரி ஊழியத்துக்கு நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என்று சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. மறுநாள் காலை குரோம்பேட்டையில் அவர் இருந்த இடத்துல போய் அவரை சந்தித்தேன். சந்தித்து, அண்ணா, நேற்றைக்கு ராத்திரி கர்த்தர் உங்கள் செய்தி நேரத்தில் என்னோடு பேசினார். ஆகவே உங்களுடைய ஊழியத்திற்காக நான் என்னுடைய டைப்ரைட்டரை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் இந்த டைப்ரைட்டரை நான் கொடுத்து இந்த வெயிட்டை நீங்கள் தூக்கிட்டு போகணுமா பீகாருக்கு? ஆகவே அதை விற்று அதற்கு உண்டான பணத்தை கொடுத்து விடுகிறேன், அல்லது அது எவ்வளவு பெருமோ அந்த பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் விற்கவும் வேண்டாம், அதை பெருமான பணத்தையும் கொடுக்க வேண்டாம். நேற்றைக்கு மத்தியானம் நடந்த எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் ஒரு பணித்தளத்திற்கு ஒரு டைப்ரைட்டர் தேவை, ஜெபம் பண்ணுவோம் என்று நான் சொல்லியிருந்தேன். நேற்றைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், எனக்கு அந்த டைப்ரைட்டர் தான் வேணுமே தவிர பணம் வேண்டாம் என்று சொன்னார். கர்த்தர் பேசும்போது பேசுறத கர்த்தர் தான் பேசினாரா என்று கேள்வி கேட்காமல் நாம் கர்த்தருக்கு அப்படியே அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருப்போம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக முடியும். ஆகவே நான் அந்த டைப்ரைட்டர் கொண்டு போய் கொடுத்தேன். இன்றைக்கும் சொல்லுகிறேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் கர்த்தருக்கு நாம் முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கும் இந்த பகல் வேளையில் நீதி உள்ளவனாக தமக்கு முன்பாக ஆபிரகாமை கண்ட ஆண்டவர் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். நீதிமான் யார்? நீதிமான் அழைக்கப்பட்டவன். நீதிமான் யார்? நீதிமான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். நீதிமான் யார்? நீதிமான் கர்த்தரை ஆராதிக்கிறவன். நீதிமான் யார்? நீதிமான் கர்த்தருக்கு கொடுக்கிறவன். இந்த நீதிமான் பனையை போல செழிப்பான். ஐயா எனக்கு 7 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அந்த 7 நிமிஷத்தில் அந்த பனையையும் சொல்லி முடிச்சிடுறேன். நீதிமான் பனையை போல செழிப்பான். பனை என்பது உலகத்திலேயே இந்த பனை மரம் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு சொந்தமான மாநில மரம் என்று அழைக்கப்படுகிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டின் மாநில மரமாக பனை மரம் அழைக்கப்படுகிறது, அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பனை மரம் என்பது இந்தியாவில் உள்ள மொத்த பனை மரங்களில் 80% பனை மரம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. பனைமரத்தின் பயன்பாடுகள் என்றால் பனைமரத்திலிருந்து 810 பயன்பாட்டு பொருட்கள் நமக்கு கிட்டுகின்றன. 810 சொன்னால் நேரம் போயிடும், அதனால் அது சொல்ல முடியாது. இப்போ சிலவற்றை சொல்லுகிறேன் பாருங்கள். ஓலை, வீட்டு மர உத்திரம்,
பானைகளை தொங்க விடுகிற பனை உரி. உரியெல்லாம் இப்போ உள்ள தலைமுறை பார்த்துருக்காது, முந்தின தலைமுறை பார்த்துருக்கோம். பாய், துடைப்பம், கயிறு, விசிறி, குடை, சிறுவர் விளையாடும் காற்றாடி. இப்போ உள்ள சின்ன பிள்ளைகளாம் விளையாடுறாங்களோ இல்லையோ, நம்மளை மாதிரி ஆக்கலாம் பனை ஓலை காத்தாடி விட்டுட்டு சரன்னு ஓடுவோம். காற்றாடி, பனை ஓலை வெடி, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஓலை வெடி, கல், தடுக்கு, மீன் பெட்டி, இறைச்சி பெட்டி, நொங்கு, வெல்லம், பனங்கற்கண்டு, பனம்பழம், பதநீர், பனங்கிழங்கு, இன்னும் சில இடங்களில் பனம்பழ ஜாம், குளிர்பானங்கள், இப்படியே சொல்லிட்டு போனால் நிறைய சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலே பனை ஓலைச்சுவடி. இப்போ தானே காகிதம் வந்திருக்கு. ஒரு காலத்தில் ஓலைச்சுவடிகள் தான் குறிப்புகள் எழுதி வைத்தார்கள் அரசர்கள் காலத்தில். இப்போ இருக்கிற காகிதம், அது எப்பேற்பட்ட விலை உயர்ந்த காகிதமாக இருந்தாலும் அந்த காகிதம் 100 ஆண்டுகள் தான் தாக்கு பிடிக்கும். 100 ஆண்டுக்கு பிறகு காகிதம் மக்கி ஒன்றுமெல்லாம் போயிடும். ஆனால் ஓலைச்சுவடிகள் 400 ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும். மாத்திரமல்ல, பனம் பூ, சேர மன்னர்கள் போருக்கு போகும்போது வெற்றி வாகை சூடப்போகிறோம் என்கிற நம்பிக்கையோடு தலையிலே சூடிப்போன பூ பனம் பூ. திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிற மரங்கள் 2 மரம் தான். ஒன்று மூங்கில் மரம், மற்றொன்று பனை மரம். இந்த 2 தான் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. இந்த 92ஆம் சங்கீதத்தில் இடம்பெற்றிருக்கிற மரமும் 2 மரம் தான். ஒன்று பனைமரம், மற்றொன்று கேதுரு மரம். இந்த பனை என்பது 181 இனங்கள் இருக்கிறது. 2600 வகை பனைகள் இருக்கிறது. பனை என்றால் பனை 2 விதமான பனை இருக்கிறது. ஒன்று ஆண் பனை, மற்றொன்று பெண் பனை. ஆண் பனைக்கு பேர் அழகு பனை. பொதுவாக உலகத்தில் அழகானவர்கள் யாருன்னா ஆண்கள் தான். என்ன சிரிக்கிறீங்க? ஆண் மயில் பாருங்க, ஆண் மயில் எவ்வளோ அழகானது. சிங்கம் பாருங்க, ஆண் சிங்கம். அது முடிய சிலுப்பிட்டு நினைச்சுன்னா அதோடைய அழகுக்கு முன்னால் பெண் சிங்கம் வர முடியாது. அதனால் இப்படியே சொல்லிட்டு போகலாம். பெண்கள்லாம் ரொம்ப கோச்சிக்காதீங்க. ஆண் பனைக்கு பேர் அழகு பனை, பெண் பனைக்கு பேர் பருவ பனை. 10 ஆண்டுகள் நிற்கிற பனை தான் 10வது வருஷத்தில் பருவ பனையாக அறியப்படுகிறது. சரி, ஒவ்வொரு பனைமரமும் ஒரு வருஷத்துக்கு 150 லிட்டர் பதநீர் கொடுக்கிறது. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த பனைமரம் செழிப்பது மாத்திரமல்ல, அது பயன்பாடு மிக்கது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு பனையாக நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் சபையில் ஏதாவது ஒரு விதத்தில் பயன் தர வேண்டும். ஒன்று வெல்லம் கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் விசிறியாவது கொடுக்கணும். இல்லை, இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்றா பயன்படணும். சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் பயன்படலாம், யூத் மினிஸ்ட்ரியில் பயன்படலாம், தெரு பிரசங்கத்தில் பயன்படலாம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வரதில் பயன்படலாம், தனியார் ஊழியத்தில் பயன்படலாம், ஜப ஊழியத்தில் பயன்படலாம், சகோதரிகள் மத்தியில் ஊழியம் செய்து பயன்படலாம், சகோதரர் மத்தியில் ஊழியம் செய்து பயன்படலாம், முழு நேர ஊழியத்துக்கு வந்து பயன்படலாம், இன்னும் பகுதி நேரமாக ஊழியம் செய்து பயன்படலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பயன்படணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் ஒரு பனைமரமாக நிற்பேன் சபையில். இந்த பனை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த பனை எதுக்குமே அசையாது. இந்த பனை எதுக்குமே அசையாது. கஜா புயல் வந்துச்சு. கஜா புயல் வந்து தமிழ்நாட்டில் நிறையா தென்னை மரம் விழுந்துருச்சு. தென்னை மரம் நிறையா விழுந்துச்சு. ஆனால் எங்கேயுமே ஒரு பனைமரம் கூட விழலை. ஏன் தெரியுமா? இந்த பனைமரம் அதுக்கு 3 விதமான வேர்கள் உண்டு. ஒரு வேர் வெளி வேர்கள் என்று சொல்லப்படுகிறது.
அது வெறும் 6 அடி தான் சுற்றி படரும், கீழே வர போகாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பனைமரத்துக்கு பக்கத்துலேயே அந்த வேரை பார்க்கலாம், வெளிப்புறமாகவே பார்க்கலாம். 6 அடி. இன்னொரு வேர் வந்து உள்ளே போகிற வேர், நடுவேர். அது வந்து 100 அடிக்கு 130 அடி வர போகும். இன்னும் கொஞ்சம் வேர் வந்து அந்த வெளிவேருக்கு பக்கத்தில் இருக்கிற உள்வேர்கள். இந்த வெளிவேர் வந்து தண்ணியை உறிஞ்சும், உள்வேர் வந்து அந்த தண்ணியை மேலே அனுப்பும். எதுக்கு? பனை பயன்படுவதற்காக. நடுவேர் வந்து மரம் அசையாமல் இருக்கிறதுக்காக அது பயன்படும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் வெளியவும் பயன்படணும், உள்ளேயும் பயன்படணும், அசையாமலும் நிற்கணும். ஆகவே நம்மை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார் என்றால் பனை மரங்களாக அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் பனையை போல் செழித்து, மாத்திரமல்ல லீபனோன் உள்ள கேதுரு போல் வளரணும். வார்த்தையை நாம் மீறக்கூடாது. ஐயா சொன்ன 7 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. கேதுருவை பற்றி இன்னும் இருக்கிற 2 நாட்களில் ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு தொட்டு காட்டிடுறேன். கர்த்தர் நல்லவர், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கண்களை மூடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி